Hi, hello friends, welcome back to Kumbakonam Savouries. நாம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு தொகையல் வெரைட்டி ஒன்று தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வல்லாரை கீரையில பண்ணக்கூடிய ஒரு தொகையல். எல்லாருக்குமே தெரியும் வல்லாரை கீரை அப்படினாலே அது ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது அப்படின்ட்டு. அதை விட அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. அந்த தொகையல் வந்து எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போறோம். இதுக்கு வந்து நான் முதல்ல ஒரு வாணலியை சூடு பண்ணிட்டுருக்கேன். சூடு பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். இந்த தொகையல் நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் தான் வறுக்கணும். பருப்பு பாதி வறுப்பட்டதுக்கு அப்புறமா காஞ்ச மிளகா 2 சேர்த்துக்கணும். 2 காஞ்ச மிளகா போகிறோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துண்டு மிளகா வறுபடுற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். இந்த தொகையல் வந்து 2 விதமாக செய்யலாம். ஒன்று வந்து வித் ஆனியன் கார்லிக், இன்னொன்று வித்தவுட் ஆனியன் கார்லிக். வித்தவுட் ஆனியன் கார்லிக் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். நான் இன்றைக்கி வந்து வித் ஆனியன் கார்லிக் தான் சொல்ல போகிறேன். இதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை பெருசாக நறுக்கிண்டு அது கூட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 4 பல்லு பூண்டு, ஒரு 2 தக்காளி. கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தான் வல்லாரையோட கசப்பு தெரியாமல் இருக்கும். அதனால் 2 தக்காளி, பெரிய தக்காளியாக 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துண்டு நல்லா தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா வல்லாரையை நல்லா ஆஞ்சி அலம்பி வச்சுக்கணும். அதையும் இது கூட நம்ம சேர்த்து வதக்க போகிறோம். வல்லாரை வந்து நல்லா வதங்கணும், இல்லைன்னா அதோட கசப்புத்தன்மை வந்து தொகையலில் தெரியும். அதனால் நல்லா வதக்கிறது நல்லது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் வதங்கிறதுக்கு, பரவாயில்ல. கொஞ்சம் டைம் எடுத்துனாலும் ரொம்ப நாள் வதக்கிறது நல்லது. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பையும் சேர்த்து அது கூட நல்லா வதக்கணும். இப்போ வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போகிறோம். இது நல்லா சுருங்கி வந்துடுது இலை. அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக தேங்காய் ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துண்டு அதையும் சேர்த்து அந்த சூட்லேயே நல்லா வதக்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா சுருண்டு வந்துடுது இலையெல்லாம். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். உப்பு போடலன்னா உப்பு சேர்த்தும் அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ஹெல்தியான வல்லாரைக்கீரை தொகையல் ரெடி ஆகிடுது. இதை வந்து நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். ஒரு மெத்தட் இருக்குது, அது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். அதில் வந்து நம்ம வந்து வெங்காயம் பூண்டு சேர்க்காமல், தக்காளி சேர்க்காமல் அது வேறு விதமாக அரைப்போம். அதையும் நான் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்மளோட கும்பகோணம் சேவரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.